இறை வார்த்தை நமக்கு தருகின்ற உன்னதமான கனி புதிய வாழ்வு. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்கின்றது, வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அதனால்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே 2வது இறைவசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் அன்று இந்த உலகத்தையே படைத்திருக்கின்றது. இந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் அன்று இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி சென்றிருக்கின்றது. இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை தான் இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு புது வாழ்வு அளித்திருக்கின்றது. இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை தான் மனு உருவாக்கி மண்ணுலகில் மனிதனாக பிறந்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை வழங்கி இருக்கின்றது. இன்று அதே இறை வார்த்தை, அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் புதிய வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கின்றது.